வெல்கம் டு நாஃபியா கிச்சன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்க்கலாம் வாங்க. காக்கப் பால், மைதா மாவு 2 டீஸ்பூன், சர்க்கரை அரைச்சி வச்ச சர்க்கரை 3 டீஸ்பூன், முட்டையோட மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் பேக்கிங் சோடாவும் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துருக்கோம். முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் வெண்ணிலா எசன்ஸும் எண்ணெயும் சேர்த்து வச்சுருந்தா மஞ்சக்கருவை மிக்சியில் போட்டு 5 மினிட்ஸ் அரைச்சிக்கலாம். கருவை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வெள்ளைக்கருவையும் ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். அடித்து எடுத்து வச்சாச்சு. மஞ்சக்கருவையும் அரைச்சி வச்ச சர்க்கரையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மைதா மாவையும் அரைச்சி வச்ச வெள்ளைக்கருவையும் ஒரு பாத்திரத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதம் வர வரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மஞ்சக்கருவையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது டீ கேக் பேக் பண்ணுறதுக்கு ட்ரேயை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ட்ரேயில் ஊற்றிக்கலாம். $230°C வச்சு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே வைக்கலாம். மூடிடலாம். பேக் ஆகுது, அது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பேக் ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். சைடில் இப்படி எடுத்துக்கணும். இதை ஒரு தட்டில் மாற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். பீஸ் போட்டு எடுத்தாச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.